கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, குதூகலமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் பண்டிகைக்கு முன்னால் நம்ம எல்லாரையும் சுத்திகரிக்கிற நாட்களில் இருக்கிறோம். ஸோ எல்லா நாளும் உங்களை நீங்கள் சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, 2 நாளாகமம் 1:12 இப்படியாய் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். இன்றைக்கி 3 காரியத்தை கர்த்தர் திரியேக தேவன் உங்களுக்கு கொடுக்குறார். ஒன்று ஐஸ்வர்யம், இன்னொன்று சம்பத்து, இன்னொன்று கனம். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு, சம்பத்தை கொடுப்பாரு, கனத்தை கொடுப்பார். ஐஸ்வர்யம்னா செல்வங்களை ஆண்டவர் கொடுப்பார். சம்பத்து அப்படின்னா சொத்துக்களை கொடுப்பார். கனம் அப்படின்னாச்சுன்னா நல்ல பெயரையும் புகழையும் கொடுப்பார். இவை எல்லாவற்றையும் சம்பாதிக்கிறதற்கான பலனை கர்த்தர் கொடுப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனை அவர் கொடுக்கிறாராம். இன்றைக்கி ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்குற ஆண்டவரை விட்டு வெளியே போனீங்கன்னா இவைகள் உங்கள் வாழ்க்கையில் கேள்விக்குறியாக இருக்கும். ஒருவேளை இவைகள் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னாலே நீங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னராகிய ஆண்டவரை விட்டு நீங்கள் வெளியே இருக்கிறீங்க. உங்களுக்கு சம்பத்தையும் ஹானரையும் கொடுக்கக்கூடிய ஆண்டவரை விட்டு வெளியே இருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிவிட்டு என்னை மன்னிங்க, நான் மறுபடியும் உங்கள் பாதத்தில் வந்து விழுறேன். எனக்கு நீர் சொன்னது போல் இந்த ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்து என்னையும் இந்த பூமியில் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுங்க. 4 பேரை போல் நானும் சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு யாரெல்லாம் தொழுவத்தை விட்டு வெளியே போனீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு ஆண்டவருக்கு அருவருப்பானவைகளை செய்து வெளியே போனீங்களோ, இந்த சிலுவை தியான காலங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி நீங்கள் ஓடி வந்துடுங்க. ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வந்து, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை எரிச்சல் மூட்டிட்டேன், உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன், உங்களை ஏமாற்றிட்டேன், பெற்றோரை ஏமாற்றிட்டேன், என் கூட இருந்த நண்பர்களை ஏமாற்றிட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு யார் யார் இன்றைக்கி சரண்டர் ஆகுறீங்களோ, இன்றைக்கி உங்களை ஐஸ்வர்ய சமணர்களாய் மாற்ற இன்றைக்கி ஆண்டவர் ஒரு புதிய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவார். எந்த சொத்தெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அத்தனை சொத்தையும் சம்பத்தையும் மீட்டு கொடுக்க கர்த்தர் சிறப்பு ஏற்பாடு செய்வார். தரவே மாட்டேன்னு சொன்ன உன் சொத்தை உன் முன்னால் கொண்டு வந்து என்னை மன்னிச்சிருங்க, இது உங்களுடையது, வச்சுங்கன்னு கொடுத்துட்டு போவாங்க. பேரெல்லாம் கெடுத்து போன உங்களுக்கு என்னை நல்ல பெயரையும் புகழையும் கொடுத்தவங்களை ஆனர் பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஷர்மி, என்னுடைய தாத்தாவின் பெயர் ராஜாராம். அவர்களுக்கு முதுகுவலி மிகவும் அதிகமாக ஏற்பட்டு மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அவரை மருத்துவமனையில் சேர்த்தோம். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு அவருக்கு முதுகு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது, உடனே ஸ்பைனல் கார்டு சர்ஜரி செய்ய வேண்டும் என்று மருத்துவர் தெரிவித்தார். நான் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு தமிழ் இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பங்களை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற மங்கள வார்த்தையை அனுப்பியிருந்தார். கர்த்தருடைய கிருபையினால் சகோதரர் அவர்கள் ஏறெடுத்த வல்லமையான ஜெபத்தினாலும் என்னுடைய தாத்தாவிற்கு ஸ்பைனல் கார்டு சர்ஜரி இல்லாமல் அற்புதமாய் கர்த்தர் சுகம் கொடுத்தார். மீண்டும் மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்த பொழுது முறிந்த எலும்புகள் தானாகவே ஒன்று கூடியிருக்கிறது என்று சொல்லி மருத்துவ அறிக்கையை தந்தார்கள். கர்த்தர் உங்களுக்கும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் தரித்திரத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒரு விஷயமுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சம்பத்தையும் செல்வத்தையும் இழந்து நிற்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பெயரையும் புகழையும் கெடுத்து நிற்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் மறுபடியும் உம்முடைய தொழுவத்திற்குள்ளே கொண்டு வரும். மறுபடியும் உம்முடைய கைக்குள்ளால் அவர்களை கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் மறைவிலை வைத்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன் அவங்களுக்கு தாங்க. இழந்து போன சம்பத்துகளை திருப்பி கொடுக்கும்படிக்கு கர்த்தர் அந்த விஷயங்களிலே தலையிட்டு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, இழந்து போன பெயரையும் புகழையும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி நீர் இவர்கள் வாழ்க்கையில் எழுந்தருளி நிற்பீராக. இவர்களை தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைப்பீராக. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லை, அது என் பிள்ளைகளுக்கு ஒருவேளை அவமானமாக இருந்ததுன்னா கர்த்தரின் நிந்தையை மாற்றிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்று சொல்லி அன்றைக்கு ராகேல் சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டது போல
இவர்களுடைய நிந்தையை மாற்றும்படி இன்றைக்கு கர்த்தர் இவர்களுடைய கற்பத்தை திறந்து ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை கொடுத்து இவர்களை இந்த சமுதாயத்திலே தலைநிமிர்ந்து வாழ பண்ண சுவாமி. இன்றைக்கும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு ஊர் உலகம் சொல்ல கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.